நில மோசடி புகாரில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். கரூர் அழைத்து வரப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் அதிகாரிகள் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது மகள் சோபனாவுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரித்ததாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. இது தொடர்பாக பிரகாஷ், மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் ஆகியோர் கொடுத்த புகாரில் அதிமுக வழக்கறிஞர் மாரப்பன் உட்பட 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது ஆதரவாளர்களும் தன்னை மிரட்டியதாக பிரகாஷ் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தாமும் கைது செய்யப்படலாம் என முன்ஜாமீன் கோரி கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அவரது மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது ஒருபுறம் இருக்க, கைது நடவடிக்கை கஞ்சி அவர் தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. வடமாநிலத்திற்கு தப்பிச் சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் கேரள எல்லையில் உள்ள அவரது நண்பரின் வீட்டில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற சிபிசிஐடி அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை கைது செய்தனர். தனது செல்போன் எண்களை அணைத்து வைத்துவிட்டு வேறு எண்ணில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசி வந்ததால் கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கரூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.